ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நாம் தியானிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஒரு தியான பகுதியாக தேவ சமூகத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வசனத்திற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற இந்த ஆண்டவரே, மகிமையான மாலை பொழுதிலும் தேவரே, நீர் தந்த ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிற இந்த வசன தியான ஞானத்திற்காக ஆண்டவரே, இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு கற்று தாருங்க, எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. தாழ்த்துக்கிறோம், தரை மட்டும் தாழ்த்தி அப்பா பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் 2வது வசனமும், இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனத்துக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று இந்த 1-2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியில் பாருங்க, இத்தாலியா பட்டாளம் என்னப்படுகிற பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே அவனுடைய வீடு இருந்தது என்று வாசிக்கிறோம். 100க்கு அதிபதியாகிய ஒரு நல்ல கனம் பொருந்திய நல்ல ஒரு ஜாப்பில் நல்ல ஒரு வேலையில் அவன் அமர்ந்திருந்த ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனும் அவருடைய வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கொர்நேலியை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாருங்க, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இது தெரியாதது ஒன்றுமே இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு வரைக்கும் இது தெரியும். ஆனால் இதுலேருந்து நான் முக்கியமாக ஸ்தோத்திரம் ஒன்று பார்க்கிறோம். அந்த 2வது வசனம் முதல் பகுதியில் எழுதியிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன் அப்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்க, ஒரு பெரிய ஒரு அதிகாரி, அந்த ஆளுக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறார்கள். 100 பேருக்கு ஒரு தலைவராக இருக்கிற ஒரு மனுஷன்தான் கொர்நேலியு. அந்த கொர்நேலியுக்குள்ளே இருக்கிற ஒரு தேவனை குறித்த ஒரு பயத்தை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேலை அவருடைய அந்த வேலையை நிமித்தம் அவருக்கு அதிகமான கனம், அதிகமான மகிமை, அதிகமான செல்வாக்குகள், அதிகமான அவருடைய அந்த நாட்களில் தேவையான எல்லா பொருளாதார வசதிகள், எல்லா காரியங்களும் அவருக்கு நிறைவாக அவருக்கு அந்த இடத்துல அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர் தேவனுக்கு கீழாக வைத்துவிட்டு அந்த இடத்துல அவர் சொல்ல பாருங்க, அந்த 2வது வசனம் முதல் பகுதி, அவர் தேவ பக்தி உள்ளவனும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது 2வது பகுதி சொல்லுது, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. அவன் முதலாவது அந்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவனாய், ஒரு குடும்பத்திற்கு தலைவனாகிய அந்த கொர்நேலி பாருங்க, அந்த குடும்பத்தில் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், வீட்டார் அனைவரும் என்று எழுதியிருக்கு. ஆனால் அவருக்கு பிள்ளைகள், அவருடைய மனைவி, அவருடைய குடும்பம், பெற்றோர் இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாவே என்று சொல்லி நாம் விசுவாசிக்கலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் பாருங்க, அந்த மனைவிக்கு அந்த பிள்ளைகளுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நம்ம அநேகருக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. ஒரு குடும்பத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம், ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஒரு முக்கியமான ஒரு பங்கு அவர் வீட்டிற்குள்ளே இருக்கும்போது, ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு அவர் புருஷன், பிள்ளைகளுக்கு அவர் அப்பா. அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு முழு பொறுப்பு அந்த தகப்பனாருக்கு இருக்கிறது. அந்த முழு பொறுப்பு அந்த தகப்பனார் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர் வேலையில் எவ்வளவு உயர்வாக இருந்தாலும், எந்த அந்தஸ்தாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போஸ்டிங்கில் அவர் இருந்தாலும், அவர் குடும்பத்தில் மனைவிக்கு அவர் புருஷன்தான், பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன்தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சகோதரங்கள் நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அநேக குடும்பங்களில் குடும்ப தலைவர்
குடும்பத்தை நடத்துகிறதான அந்த புருஷர்களுக்கு ஒரு பொறுப்பில்லாத ஒரு ஜீவிதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் ஒரு பயபக்தி என்கிறது இல்லை. தன்னுடைய வேலையை குறித்ததான ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு பெருமை. நம்முடைய வேலையை குறித்து, வேலைக்கு போயிட்டு வீட்டில் வந்தாலே எல்லாரும் பயந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் என்னைக்கு குடும்பத்தில் ஒரு புருஷன் எனக்கு தந்திருக்கிறதான மனைவி, பிள்ளைகள், அவர்களுக்கு நான் ஒரு பொறுப்பு என்று சொல்லி, இந்த குடும்பத்திற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் ஒரு புருஷன் நினைக்கும் போது தான் அந்த இடத்துல அந்த பொறுப்பை நாம் கவனிக்க முடிகிறது. அதுதான் ஆதியாகமத்தில் கூட நான் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அழைத்து கொண்டு, அவருடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு அப்படியே ஏதேனுக்குள்ள விடும்போது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த ஏதேன் தோட்டத்தை நீ என்ன செய்யணும், காத்துக்கொள்ளு, இதை பண்படுத்து, இதை காக்கணும், இதை பண்படுத்தணும், நீ காக்கணும் என்று சொல்லி புருஷனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் அந்த கட்டளையில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? முதலாவது அவர் நல்லா பண்படுத்தினார், ஆனால் காத்து கொள்ளுவதற்கு தவறிவிட்டார். அவர் பண்படுத்தினார், ஆனால் காத்து கொள்ளுவதற்கு தவறிவிட்டார். அவர் காத்து கொள்ளுவதற்கு தவறினபடியினாலே உள்ளே நுழைந்தது தந்திரமான சர்ப்பம். அதே போல இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற புருஷர்கள் செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நல்லா பண்படுத்துகிறோம், ஆனால் குடும்பத்தை காப்பதற்கு நாம் தவறிவிடுகிறோம். மனைவியையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நாம் காத்து கொள்ளுவதற்கு நம்ம கையில் ஆண்டவர் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புருஷர்களுக்கும் ஆண்டவர் அதை ஒரு கடமையாய் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல இன்று வேதம் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. கிறிஸ்தவ குடும்பம், ஹிந்து குடும்பம் அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் ஆதி மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை அதுதான். நீ பண்படுத்தணும், நீ காக்கணும், ரெண்டும் செய்யணும், அது உன் கரத்தில் இருக்கு என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். ஆனால் அவர் பண்படுத்தினார், ஆனால் காத்து கொள்ளுவதற்கு மறந்தார். இன்றைக்கு அநேக புருஷர்கள் இன்றைக்கு நாம் செய்கிற தவறு அதுதான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா உழைப்போம், நல்ல வேலை செய்வோம், நல்லா பிள்ளைகளுக்கு என்று சொல்லி செய்வோம். ஆனால் நாம் வேலை செய்து எல்லாவற்றையும் நாம் கொண்டு கொடுப்போம். ஆனால் குடும்பம் எப்படி நடக்கிறது என்பதை கேட்டால் தெரியாது. அநேக புருஷர்களுக்கு குடும்பத்தை பற்றி கவலையே கிடையாது, மனைவியை பற்றி கவலையே கிடையாது, பிள்ளைகளை பற்றி கவலையே கிடையாது. இன்றைக்கி பாருங்க, ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஊழியம் என்று சொல்லி போய் கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு இடத்தை நாம் கொடுக்க மாட்டோம். ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நாம் வீட்டில் இருந்து நம் மனைவியோட பிள்ளைகளோட நாம் அவர்களோட பேசணும், அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போனோம். பிள்ளைகளுடைய மனைவியுடைய விருப்பம் என்ன, பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன என்பதை நாம் கேட்பதற்கு அநேக புருஷர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் கூட இன்றைக்கு அதை தவறி கொண்டிருக்கிற நாட்களுக்குள்ள இருக்கிறது. இதனாலே நாம் என்ன சந்திக்கிறோம் தெரியுமா? நம்முடைய குடும்பத்திற்குள்ளே நாம் அறியாத ஒருவர் நம் குடும்பத்துக்குள்ளே ஸ்தோத்திரம் லாவி கொண்டிருக்கிறார். நம்ம அறியாத ஒரு காரியம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறது. அது முதல்ல தெரியாது, ஆனால் அது நாட்கள் போக போக அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறின பிறகுதான் நமக்கு அது தெரிய வரும். நாளை தயவு செய்து அருமையான புருஷர்களே, குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். மனைவிக்கு பிறகுதான் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிறகுதான் வேலை. ஆனால் இன்றைக்கு நாம் வேலையை மட்டும் கரத்திலே கொண்டு குடும்பத்தை நாம் விட்டு விட்டோம். ஆனால் ஒரு நாள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம், ஆனால் நம்முடைய குடும்பத்தை காணாது. நம்முடைய குடும்பத்தை தேடி பார்த்தாலும் இருக்காது, பிள்ளைகளை காணாது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இப்படித்தான் ஸ்தோத்திரம் உடைந்து கொண்டிருக்கிறது. ஊழியத்தின் பாதையில் பல குடும்பங்களை சந்திக்கும் போது இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் கேட்க முடிகிறது. அநேக சகோதரிமார்கள் அழுகிறார்கள், என் புருஷனுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், என் புருஷனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி எத்தனையோ ஒவ்வொரு நாளும் போன் காலில் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு சகோதரிகள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற நிலைமைகள் அப்படித்தான். சின்ன பிள்ளைகள் அழுகிறார்கள், எங்க அப்பா குடித்து கொண்டிருக்கிறார், எங்க அப்பா வெறித்து கொண்டிருக்கிறார், ஐயோ எங்கள் மேல ஒரு பாசம் இல்லை, ஒரு அன்பு இல்லை, எங்களுக்கு எதையும் அவர் செய்ய மாட்டேங்கிறாரு என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளிடத்துல அப்பா பேசுவதில்லை. அநேக பிள்ளைகள் சொல்லும் போது, ஆண்டி எங்க அப்பா எங்களிடத்துல பேசுவதில்லை, எங்க அப்பா எங்களை குறித்து கவலைப்பட மாட்டேங்கிறாரு என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்ப
குடும்பத்திற்கு முதலாவது ஒரு முக்கியத்தை கொடுங்க. அந்த குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு பாத்திரமாய் மாறுங்க. தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற ஒரு பாத்திரமாய், ஒரு குடும்பத்திற்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்திலே முதலாவது குடும்பத்தின் புருஷர் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு குடும்பம் மனைவி என்கிறதை நாம் முதலாவது நாம் முக்கியப்படுத்த வேண்டும். ஒரு குடும்பத்திற்குள்ளே நாம் ஒரு குடும்ப ஜெபத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். பகல் முழுவதும் வேலைக்கு சென்று விட்டு காலை இரவு வீட்டிற்கு வரும்போது தன் வீட்டார் அனைவரோடும் கூட நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தன் மனைவி பிள்ளைகளை அழைத்து நம்முடைய வீட்டு அறையில ஹாலில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு அன்பான சகோதரங்களே, குடும்பத்திற்குள்ளே முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். அதுதான் அவர் பரமண்டல ஜெபத்தை சொல்லி தந்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. முதலாவது ஒரு புருஷன் தேவனுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். குடும்பத்தாரை ஆண்டவருடைய சமூகத்திற்கு அழைக்க வேண்டும். அந்த குடும்பம் பாருங்க, இன்றைக்கும் அப்படிப்பட்ட அநேக குடும்பங்களை சாட்சியை சொல்ல முடியும். அநேக குடும்பத்தின் புருஷர்கள் அவ்வளவு ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்களும் அந்த காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியல. நம்முடைய மனைவியுடைய நிலைமை என்னன்னு தெரியல, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்று தெரியல, எனக்கு தந்த பொறுப்பு என்ன என்று தெரியல. ஏதோ காலையில் வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம். ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை கூலி வேலையாக இருக்கலாம், இல்லை கட்டட வேலை, ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம். அந்த வேலை தான் என் மேலே விழுந்த கடமை என்று சொல்லி ஏதோ வேலையை செய்து கொண்டு கொடுத்தது பாதி கொடுக்காதது பாதியாய் நம்முடைய கடமையை முடித்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு மேலே ஒரு தேவன் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு மேலே ஒரு தேவன் உண்டு. நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டு. அவர் ஆதியிலே ஏதேனுக்குள்ள ஒரு குடும்பத்தை தான் அவர் அங்கே உருவாக்கினார். ஒரு குடும்பம் நாமே ஸ்தோத்திரம் அருமையாய் தேவனுக்கு பயந்து அது தேவனோடு கூட இருக்குமானால் அந்த குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் அந்த கிராமத்தை சந்திக்க வல்லமை உள்ள கர்த்தர். வரும் நாட்களில் இந்த வசனத்தில் நம்ம அதை தியானிக்க போகணும். பாருங்க, ஒரு குடும்பத்தை கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணுமானால் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு புருஷனை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு சபைக்கு போகும்போது அநேக பெண்கள் தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்களை பார்க்க முடியல. நமக்காக மாமே ஸ்தோத்திரம், பெண்களுக்காக மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யம், பரலோகம் பெண்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காக தேவன் ஆயத்தப்படுத்தினது. ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம், எந்த அளவுக்கு அதை நாம் பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. அவர் ஒரு பெரிய பட்டாளத்திற்கு அதிபதி, 100 மனுஷனுக்கு மேல அவர் ஒரு அதிபதியா இருக்கிறாரு. எவ்வளவு அவர் செல்வாக்கா வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா இவை எல்லாவற்றுக்கு மேலாக அந்த கொர்நேலிக்குள்ள இருந்த ஒரு பண்பு என்ன தெரியுமா? அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தார். அவர் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தார். சொல்லி தேவ பக்தி உள்ளவன் என்று எழுதியிருக்கு. தேவ பக்திக்கு முன்ன இந்த உலகம் நிற்கல, அந்த வேலை நிற்கல, அதற்கு கீழான அவருடைய வேலை ஆட்கள் அவர் கொண்டு வரல. அவ்வளவு தேவனுக்கு அவர் மகிமைக்கு கனம் கொடுத்தார். தேவனை அவர் நம்பினார், அவரை விசுவாசித்தார். என் மேலே, எனக்கு மேலே, வேலைக்கு மேலே, குடும்பத்துக்கு மேலே எனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நான் எங்கே நிற்கிறேன் என்று அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை கவனித்து கொண்டிருக்கிறார். நம் ஆண்டுடைய சமூகத்தை எப்படி நாம் கனப்படுத்துகிறோம் என்பதை கவனித்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரங்களே, நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற பொறுப்பில் உண்மையும் உத்தரவாதத்தோடு நாம் இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக சகோதரங்கள் இன்னைக்கு வீட்டில் என்னால் எனக்கு சோதனை தாங்க முடியல, வியாதிப்பட்ட நிலைமை, என் பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் பாவத்தின் சூழ்நிலை, என் பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை நிலைமை இன்றைக்கு வேதனைப்படுகிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. பாருங்க, இந்த நாளில் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு தாயார் சொல்லும் போது, எனக்கு ஒரே ஒரு மகன், ஆனால் அந்த ஒரே ஒரு மகன் குடியினால என்ன திருமணமான தன்னுடைய மனைவியை அவன் இழந்து நிற்கிறான்.
ஒரே ஒரு மகன், வீட்டில் எந்த பொருளும் வைக்க முடியாது. அந்த தாயும் தகப்பனும் கண்ணீரோடு நிற்கிறார்கள். அந்த தகப்பனாரிடத்தில் அந்த தாயாரிடத்தில் கேட்டேன், உங்கள் புருஷன் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய காரியம் எப்படி இருக்கிறது? அவர்கள் சொன்னார்கள், அவர்களும் குடிப்பார்கள். பாருங்கள், ஒரு தகப்பன் ஒரு குடிகாரனாய் நிற்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மகனுடைய நிலைமையை சொல்லி திருத்த முடியலையே, அந்த மகனுக்காய் ஜெபிக்க முடியலையே, அந்த மகனுக்காய் பாரப்பட முடியலையே. வாழ்க்கை துணையை இழந்து கொண்டு மதுபானம் தான், என்னுடைய பாவ வாழ்க்கை தான் அந்த குடும்பம் இன்றைக்கு கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதை கேட்கும் போது மிகுந்த வேதனையா இருந்தது, மிகுந்த வேதனையா. தகப்பன் என்கிற ஸ்தானத்தை நாம் இழக்கும் போது தன் பிள்ளைகளை கவனிக்க முடியாமல் போய்விடுகிறோம். தகப்பன் என்கிற ஸ்தானத்தை, அந்த குடும்பத்தின் ஸ்தானத்தை, அந்த குடும்பத்தை காக்க மறக்கும் போது நம்முடைய குடும்பத்தை நாம் இழந்து போகிறோம். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறவர்களாய் நிற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வசனத்தை தியானிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கையை விட்டு எனக்கு விட முடியல ஐயா, எனக்கு இந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியல, எனக்கு தேவ சமூகத்தில் நான் நெருங்க முடியல, ஏதோ ஒரு ஸ்தோத்திர கிரிய ஒரு ஆவியன் இந்த உலகத்தில் இழுக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்புவீர்களானால் ஆண்டவருடைய சமூகத்தில் வாருங்கள், இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி கேளுங்க. இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை தாரும் என்று சொல்லி கேளுங்க. எப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனமா இருந்தாலும் இயேசு உங்களை சுகமாக்க முடியும், இயேசு உங்களை ரட்சிக்க முடியும். அந்த பாவத்திலிருந்து எத்தனையோ பேரை ரட்சித்த சாட்சி இன்னைக்கு சொல்ல முடியும். பாருங்க, அவ்வளவு இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், அவ்வளவு இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விட முடியாத எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பாவத்தில் நமக்கு விடுதலை தர முடியும். இயேசு அதற்காக தான் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். இயேசு அதற்காக தான் தன்னுடைய அந்த குரு சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த பூமியில வந்ததை பாவிகளை ரட்சிப்பதற்காக. இயேசு என்கிற பெயரை பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமமே அல்லாமல் இனி ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் இனி ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்துருங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே என்ன விடுவியும் என்று சொல்லுங்க, என்ன ரட்சியும் என்று சொல்லுங்க. இயேசுவே இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை கூப்பிடுங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், குடும்பத்தின் ஸ்தோத்தரிக்கிற சகோதரிகளானாலும் பிள்ளைகளானாலும் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்க முடியாதபடிக்கு ஒரு பாவத்தின் அடிமைத்தனம் இருக்குமானால் இன்றைக்கு இயேசுவிடத்துல கூப்பிடுங்க. இன்றைக்கு இயேசுவிடத்துல வாருங்க, கிட்டி சேருங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எந்த பாவமானாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய ரத்தம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முற்றிலும் சுத்திகரிக்க போதுமானதா இருக்கிறது, போதுமானதா இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம் கண்களை மூடுவோமா, மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா. இந்த பாவத்தில் இருந்து இயேசு ஒருவரை ரட்சிக்க முடியும் என்கிறது விசுவாசிங்க. கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். அன்பின் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த தேவ பக்தி உள்ள இந்த மனுஷனை எங்களுக்காக நீர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற முன் வைத்திருக்கிறீரையா. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதாக இருக்கிறது. இந்த கொர்நேலியுங்கிற தேவ மனுஷனுடைய ஆண்டவரை ஸ்தோத்திர வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற மேசப்பா துதிக்கிறோம். மாபெரும் ஆண்டவரை துதிக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் அவர் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டபடியினாலே இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டாரு. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை எப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்தில் இருந்தாலும், குடும்பத்தின் புருஷர்கள் ஆண்டவரே மதுபானத்தின் அடிமையிலே, ஆண்டவரே வேசித்தன அபச்சார, ஆண்டவரே ஸ்தோத்திரம் மற்ற எந்த ஒரு பாவ அடிமைத்தனத்தில் பெருமையா ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருவதாக, ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு வருவதாக. அந்த குடும்பத்திற்குள்ளே குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபையை கொடுங்க. மனைவி பிள்ளைகளை விசாரித்து நடத்தக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. இயேசு ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர், ரட்சிக்கிறவர். குடும்பத்தை ஏதேனும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார் ஏற்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கும் அந்த குடும்பத்திற்குள் இருந்து தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். அப்படியே நீர் செய்கிற அன்பு காய்மக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளலாம். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் வாழ கிருபை தார். ஏற்றுக்கொள்ளலாம். அப்பா பிதாவே, எங்களில் ஒன்றுமில்ல கர்த்தாவே, உமது பரிசுத்தமான கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளலாம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.